ஹாய் சார். ஹாய். உங்கள் பேர் சார்? என் பேர் விமல். ஓகே, எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? பெரம்பூர்லேருந்து. ஓகே, ஸோ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எவ்வளோ மந்த் ஆயிடுச்சு? ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பண்ணி 1 இயர் ப்ளஸ் ஒரு 5 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு எங்களோட கிளினிக் எப்படி சார் தெரிஞ்சிச்சு? ஆக்சுவலி நான் வெப்சைட்டில் தான் பார்த்தேன். ஸோ யூடியூப்ஸில் பார்த்து அப்போ தேடிட்டு இருந்த டைம் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூ பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே உடனே பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் அந்த மாதிரி தான் இருந்துச்சா? இல்லை, அவ்வளோலாம் பெயின் ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பெயின் எதுவும் பெருசாக இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த பண்ணும்போது மட்டும் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகல. ஸோ ஒரு 2 days அப்படியே டக்குன்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக எந்த பெயினும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த 10th day நீங்கள் வீட்டில் ரெஸ்ட்ல எடுத்தீங்களா? ஐயா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தேன். ஸோ நான் எங்கேயுமே வெளியே மேஜராக போகல. ஸோ இவங்க சொன்ன லைக் இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஸோ எங்கெங்க எப்படி இருக்கணும்ன்றது கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி 10 days ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு 10th வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ மந்த்லி நீங்கள் பிஆர்பி இல்லை ஜிஎஃப்சி என்ன எடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக. அந்த ஃபர்ஸ்ட் 1 year நான் வந்து ஆல்மோஸ்ட் 8 months to 9 months கிட்ட பிஆர்பி பண்ணிட்டேன். ரெண்டோட ஜிஎஃப்சி அண்ட் பிஆர்பி. ஸோ நான் 1 year கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆல்மோஸ்ட் 10 months கிட்ட நான் பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சி பண்ணேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுர்வேத் மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்களா டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் மெடிசன்ஸ் கொடுத்து தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே மெடிசன்ஸ் ஒரு 7 to 8 months கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் விட்டமின் டேப்லெட்ஸும் இதுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க, பயோட்டின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணிருந்தேன். மினாக்ஸ்டலும் இது சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மினாக்ஸ்டல் ஸ்டார்டிங் கொஞ்சம் யூஸ் பண்ணல. பட் நியர் அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, சோ டயட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்களா டாக்டர்? டயட்ஸ்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் என்னென்ன இவ்வளவு ஃபுட் எடுக்கணும், எதெல்லாம் எடுக்க கூடாது ஸ்டார்டிங்லன்னு சொல்லி அதெல்லாமே ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்து லைக் எது சாப்பிடணும், எந்தெந்த டேஸ் வந்து இப்படி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்கன்ற முதல் கொண்டு அவங்க எழுதி ஒரு லிஸ்ட்டை ப்ராப்பரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஹாப்பி இல்லையா? யா, கண்டிப்பா ஹாப்பி. ஓகே, ஸோ மக்களுக்கு வேற என்ன சொல்லணுமா நீங்க? இல்ல, ஜஸ்ட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டார்டிங் டைம் அப்போ நான் எங்கன்னு தேடும் போது ஸோ நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இன்னுமே சில இதுக்காக யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி எனக்கு இப்போ தோணிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண வேணாம். ஜஸ்ட் அது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்றப்போ இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய யோசிக்க வேணாம்னு தோணுச்சு. ஏன்னா இன்னுமே நிறைய பீப்புள்ஸ் வந்து வெளியே வராம யோசிக்காம லைக் அவங்க வந்து இல்ல இதெல்லாம் பண்ண ரிஸ்க்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ அந்த மாதிரி அவங்களுக்கு யோசிக்கிறவங்க தானே சார் நீங்க குடுக்குறீங்க இப்போ? சோ லைக் ஆல்மோஸ்ட் என்ன பார்த்தே ஒரு 2 பேர் பண்ணிட்டாங்க. சோ நான் என் சைடு வந்து யாருமே பண்ணல. சோ ஹேர் லாஸ் இருந்தாலும் பண்ணாம தான் இருந்தாங்க. சோ நான் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பார்த்தே 2 பேர் கான்ஃபிடென்ட்டா போய் பண்ணிருக்காங்கன்ற அளவுக்கு. சோ அது வெளியே வரல. நம்ம பெருசா இதை பத்தி யோசிக்க வேணாம். ஜஸ்ட் அவ்வளவு பெயின் எதுவுமே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கேன். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் பெருசா இல்லை. மினாக்ஸ்டல் எனக்குமே ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹேர் லாஸ் ஆனது மினாக்ஸ்டலால தான். எனக்கு ஹேர் லாஸ் ஆகும்போது பேசிக்கா ஆச்சு. நான் இப்போ ஒரு தெரியாம என் வீட்டு பக்கத்துல ஒரு கிளினிக் போனதுனால அவங்க வந்து மினாக்ஸ்டல் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணப்போ அது கரெக்டா ப்ராப்பரா நான் யூஸ் பண்ணல. 6 months யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சுன்னு விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பயத்திலையும் நான் இங்க சொல்லிட்டேன் மினாக்ஸ்டல் எனக்கு வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் ஆஃப்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 months கழிச்சு தான் தெரிஞ்சது பண்ண ஹேர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து தின்னிங் ஆகிறத வந்து நான் பார்த்தேன். டாக்டர்ஸ்மே சஜஸ்ட் பண்ணாங்க நீங்க வந்து உங்களோட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேர்லாம் நல்லா தான் இருக்கு, பிளான் பண்ண ஹேர்லாம். பட் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹேருக்கு கண்டிப்பா மினாக்ஸ்டல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன். பட் இப்பயும் நான் டாக்டர் கிட்ட கேட்டேன் எப்படி லைஃப் டைம்க்கா யூஸ் பண்ணுமா இல்ல லைஃப் டைம்க்குலாம் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கொஞ்சம் க்ரோத் நல்ல க்ரோத் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுங்க. நீங்களா ஸ்டாப் பண்ணனா கண்டிப்பா வரும். ஸோ பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறோம்னா அதுக்கப்புறம் வீக்லி 2 3 ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படியே போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே மினாக்ஸ்டல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் ஆயிடுச்சு. பேக்ல ஆக்சுவலி கொஞ்சம் லைக் டென்ஸ் கம்மியா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லாவே கவர் அப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவலா எடுத்துட்டு இருக்கேன். ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.